Two waves are represented by the equations y1 equal to a sin omega t plus kx plus 0.57 meter and y2 equal to cos of omega t plus kx meter, where x is in meter and t in seconds. Phase difference between them. And வேவோட ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க y1 y2ன்னு phase difference கேட்டிருக்காங்க ரெண்டுக்கும். ஸோ இதுக்குள்ளே sin of omega t plus kx plus 0.57 அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? பேஸ் வந்து என்னென்னா இங்கே வந்து y1 is equal to omega t plus kx plus 0.57. சைன் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் a of cos omega t plus kx. இது வந்து என்னென்னா இந்த கொஸ்டின் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் எழுதும்போது என்னென்னா சைன் இப்படி எழுதலாம். ஓகேவா? ஏ சைன் ஆஃப் omega t plus kx plus 5 எழுதலாம். ஸோ இப்போது இதில் வந்து பேஸ் என்னென்னா ரெண்டுமே மேலேயும் சைன்லாம் இருக்குது, இங்கேயும் சைன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் கொண்டு வந்துட்டோம். அப்போ இங்கே என்னது உங்களுக்கு இதை 5 எடுத்துக்கணும் இந்த டைம். ஓகே, அதை நம்ம எடுத்துருக்கோம். இங்கே வந்து நம்ம 5 கன்சிடர் பண்ணோம்ல, அதே மாதிரி நம்ம இங்கே 5 எடுத்துருக்கோம். பேஸ் டிஃபரன்ஸ் இருக்கிறது del phi is equal to 5.2 minus 5.1. அதை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ 5.2ங்கிறது இந்த டைம். ஓகேவா? அதான் இங்கே ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. அடுத்து 5.1 வந்து இங்கே எழுதியிருக்கோம். அப்போது இந்த ஒமேகா டி இந்த உள்ளே கொண்டு போகணுன்னா உங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் வந்து ஒமேகா டி ப்ளஸ் கேஎக்ஸ் ப்ளஸ் 5/2 மைனஸ் உள்ள போயிட்டா மைனஸ் ஒமேகா டி ப்ளஸ் மைனஸ் மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் 0.57. இந்த ஒமேகா டி மைனஸ் ஒமேகா டி ப்ளஸ் ஒமேகா டி கேன்சல் ஆகிடும். அப்படி கேஎக்ஸும் மைனஸ் கேஎக்ஸும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? 5/2 இங்கே இருக்குது. இங்கே வந்து மைனஸ் 0.57 இருக்குது. அதான் நம்ம இங்கே இருக்கும். சரியா? பைங்கிறது உங்களுக்கு 3.14/2 மைனஸ் 0.57. 3.14 12 டிவைட் பண்ணோன்னா உங்களுக்கு 1.257 வரும். மைனஸ் 0.57. ஸோ 1.57 மைனஸ் 0.57 1. ஹென்ஸ் 1 ரேடியன் இஸ்